கர்நாடகாவில் கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் மாணவர்கள் சரளமாக பேசும் வகையில் 4000 அரசு பள்ளிகளில் இருமொழி கல்வி பயிற்றுவிக்கப்படும் என்று முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாக நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்தி வருகிறது. மும்மொழி கொள்கையை பின்பற்றாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியையும் நிறுத்தி வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை எக்காரணம் கொண்டும் அமல்படுத்தப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அரசு இருமொழி கொள்கையே நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. கர்நாடகாவிலும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவான குரல்கள் எழுந்துள்ளன. கர்நாடக அரசின் கன்னட வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் கன்னட வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் புருஷோத்தம பிளிமலே கன்னடத்தை பாதுகாக்க இருமொழி கொள்கை அவசியம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இருமொழி கொள்கையின் அவசியம் குறித்து சமூக செயற்பாட்டாளர் ரமேஷ் பெல்லம்கொண்டா ஆங்கில நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ளார். இருமொழி கொள்கையை பின்பற்றினால் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை இயங்கி வரும் பள்ளிகளில் கன்னடம் கட்டாயம் ஒரு மொழி பாடமாக இருக்கும் என்று புருஷோத்தம பிளிமலே தெரிவித்துள்ளார். அதன் மூலம் கன்னடத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் ஆட்சி நிர்வாகத்திலும் கன்னடத்துக்கான உத்தரவாதம் குறையாமல் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறமையுள்ள சித்தராமையா இருமொழி கொள்கையை செயல்படுத்துவதில் உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று புருஷோத்தம பிளிமலே கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்த சித்தராமையா மாணவர்கள் ஆங்கிலம் மற்றும் தாய்மொழியான கன்னடத்தில் சரளமாக பேசுவதை உறுதி செய்யும் வகையில் 4000 அரசு பள்ளிகளில் அந்த இருமொழிகளையும் கற்பிக்க சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆசிய வளர்ச்சி வங்கியின் 2500 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் புதிதாக 500 அரசு பள்ளிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் பெங்களூரு பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படும் என்றும் சித்தராமையா அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.